இன்றைக்கி நம்ம பேலே டயட்டில் முருங்கைக்காய் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் கேப்சிகம், அரை கேப்சிகம், அரை வெங்காயம், 1 to 3/4 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெண்ணெய் நான் 30 கிராம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பூண்டு பல், அரை துண்டு இஞ்சி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஸ்டாக்கு நான் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். பேலே டயட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ண வேணாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வடை சட்டி எடுத்துகிட்டு நல்லா ஒரு முருங்கைக்காவை கழுவிட்டு நல்லா கட் பண்ணி அதுக்கு உப்பு போட்டு நல்லா முருங்கைக்காவை நல்லா வெந்து வரணும். அந்த காய் அப்படியே வெடித்து வந்தால் நம்மளுக்கு வெந்து வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தூரம் ஊற்றாமல் அதே தண்ணியில் நம்ம வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கேப்சிகம் அங்கே வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வேக வச்ச காய்கள் மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணி நல்லா வடிகட்டி அதே வடை சட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கிடையில் என்ன பண்ணுறோன்னா, அந்த முருங்கைக்காய் வேக வச்சோம் பாருங்கள், அதை நல்லா பொளந்து விட்டு ஒரு ஸ்பூனால் அந்த சதையை மட்டும் நம்ம எடுத்துடலாம். இப்போ அந்த வேக வச்ச காய்கறியையும் இந்த சதையும் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட்டாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ நான் அந்த தண்ணி மட்டும்தான் இருக்குது, வடிகட்டி வச்சுருக்க தண்ணி. இப்போ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் நல்லா மிக்சியை கழுவி நல்லா போட்டுருங்க. இப்போ அதிலே நம்ம வேக வச்ச காயிலே பட்டரும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா அது நல்லா க்ரீமியாக வரும். உங்களுக்கு இதுக்கு மாவு எதுவுமே தேவையில்லை. இந்த சூப் ஆல்ரெடியே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இப்போ நம்மளுக்கு முருங்கைக்காய் சூப் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க.